முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பாதுகாப்பு அணிவகுப்பிற்காக 6 இனோவா கிறிஸ்டா கார்கள் புதிதாக வாங்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். விவரங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பாதுகாப்பு வாகனங்கள் அந்த வண்ணம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அந்த சில்வர் நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த வாகனம் வெள்ளை நிறம் கலந்த போல இருக்கும். தற்போது அது கருப்பு நிறத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பாதுகாப்பு வாகனங்கள் பொறுத்தவரையில மற்ற வாகனங்கள் ஒரே மாதிரியான நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு குழப்பங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கருப்பு நிறத்திற்கு முதலமைச்சருடைய இந்த வாகனங்கள் புத்தாண்டை ஒட்டி மாற்றப்பட்டிருக்கிறது. இனி முதலமைச்சர் செல்லும் போது முன்புறமும் பின்புறமும் அவரை தொடர்ந்து வரக்கூடிய இந்த பாதுகாப்பு வாகனங்கள் இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த புதிய வாகனங்கள் தான் பயன்படுத்தப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் உடன் பயணிக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு வாகனத்தில் பாதுகாப்பு வீரர்கள் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவை எல்லாம் இதில் இருக்கும். அது முக்கியமாக ஜாமர் போன்றவை எல்லாம் கூட ஒரு வண்டியில பொருத்தப்பட்டிருக்கும். முக்கியமான அவசர தேவை ஏற்படக்கூடிய இடங்கள்ல சில மீட்டர் தூரத்திற்கு ஜாமர் கருவிகள் கொண்டு பாதுகாப்பு கொடுக்கப்படும். நெட்வொர்க் செயல் செய்யப்பட்டு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும். முதலமைச்சர் செல்லக்கூடிய இடங்கள் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் முதலமைச்சரை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும். இது பிரத்யேகமாக தயாரிக்கப்படக்கூடிய வண்டி. மற்ற வாகனங்கள் போல எடுத்து அதை அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே இருக்காது. இது முழுக்க பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு பல்வேறு விஷயங்கள் இதில் கவனத்தோடு கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். அத்தகைய இந்த வாகனங்கள் தற்போது கருப்பு நிறத்தில் வந்திருப்பது தற்போது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இதற்கு முன்பு அதிக எண்ணிக்கையில் முதலமைச்சரை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு வாகனங்கள் சென்று கொண்ட நிலையில இத்தனை வாகனங்கள் தேவையில்லை, இதனால் போக்குவரத்து வீணாக பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது என்று முதலமைச்சரே தலையிட்டு அந்த பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைத்திருந்தார். தற்போதைய நிலையில் 6 வாகனங்கள் பயணிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.